அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி உள்ள கிச்சன் இப்போ நான் மாடுலர் கிச்சனாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தான். ஸோ இந்த கிச்சனை இப்போ உள்ள மாடலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். வாங்க கிச்சன் பார்க்கலாம். கிச்சனோட ஸ்டார்டிங்லேயே அவன் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரி பேக்லாம் அங்கங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பேக் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீரோவை பார்த்தீங்கன்னா இதில் மளிகை சாமான், அப்புறம் கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கான யூஸ் பண்ணுற பிளேட்ஸ், கப்பு, அப்புறம் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே இந்த பீரோவில் தான் வச்சுருப்பேன். இந்த பீரோக்கும் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு இடையில ஒரு கேப் இருக்கிறதுனால அங்கே ஸ்டூல் போட்டு ரைஸ் குக்கர் அங்கே செட் பண்ணி வச்சுட்டேன். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் சிங்கிள் கவுண்டர் டாப்பாகவும் தான் இருக்கும். கவுண்டர் டாப் ஸ்டார்டிங்லேயே மிக்ஸி வச்சுருப்பேன். மிக்ஸியோட ஜார் எல்லாமே கீழே உள்ள செல்ஃபில் தான் இருக்கும். வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வச்சுருவேன். ஒரு சில இடத்துல மணி பிளான்ட் வச்சுருப்பேன். அதே மாதிரி கேப்சிகம் ஸ்டைலில் உள்ள இந்த ஜாரும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மினி ஜாரும் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருந்ததுனால இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய கிச்சனில் வந்து டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போது நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே அந்த ஆயிலெலாம் தெரிச்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவேன். ஸ்டவ் பக்கத்துலேயே நான் ஆயில் பாட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படி கீழே வலிஞ்சு அந்த பிளேஸே வீணாகிடும். அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆயில் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் நியர்லி 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளமே இல்லை. வால் டெக்கர் பண்ணுறதுக்காக ஹேங்கிங் அண்ட் போர்டெலாம் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது டைம் பார்க்கணும் அப்படின்னா இந்த க்யூட்டான டைனி கிளாக்கில் தான் நான் டைம் பார்த்துப்பேன். ஆர்ச் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸும் லைட்ஸும் போட்டிருக்கேன். அப்புறம் ஆப்போசிட் வால்லையும் ஸ்டிக்கர்ஸும் ஹேங்கிங்ஸும் ஒட்டியிருக்கேன். கிச்சனோட மெயின் ப்ராடக்ட்டே இந்த ஸ்டவ் தான். மார்னிங்லேருந்து நைட் உள்ள சமையல் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸ்டவ்வோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிராஸ் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஆயில் பின்னாடி தெரிக்கும். ஸோ அப்பப்போ துடைக்காமல் இது 2 டேஸ்க்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய கிச்சனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னா இந்த உடன் செல்ஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஓல்டு கிச்சனில் கவுண்டர் டாப்பில் பிளாஸ்டிக் ரேக் வச்சு அதில் தான் மசாலா பாட்டில்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை விட இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும் போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு செல்ஃபில் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சின்ன பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் இருந்துச்சுன்னா இந்த மினி ஜக்கில் தான் ஊற்றி வச்சுருப்பேன். இந்த ஆயில் வந்து கீழே சிந்தும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதே மாதிரி தோசை தீட்டுறது, நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய், இது எல்லாமே இந்த பேஸ்கெட்குள்ளக்க வச்சுருக்கேன். அடுத்த செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இந்த மாதிரி பவுடர் ஐட்டம் எல்லாமே இந்த செல்ஃபில் வச்சுருப்பேன். அப்புறம் தேர்ட் செல்ஃபில் வந்து சுகர், டீ பவுடர், துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாமே இந்த தேர்ட் செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஓவரால் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டாப் ஆஃப் த செல்ஃபில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் சிங்க் வந்து மீடியம் சைஸில் தான் இருக்கும். வெசல்ஸ்லாம் இதில் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். இந்த 2 மாதிரி டேப் இருக்குது. ஒன்று வந்து போர் வாட்ரு, இன்னொன்று டேரெக்டாக பூமியிலேருந்து வர வாட்டரும் வரும். அதே மாதிரி இந்த டேப் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதில் வந்து நம்ம வாட்டர் லெவலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரேக்கில் டிஷ் வாஷிங் லிக்விட், அப்புறம் ஹேண்ட் வாஷ், ஸ்க்ரப்பு இது எல்லாமே இந்த ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கவுண்டர் டாப் எண்டிங்கில் பிளேட் வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஷீட் போட்டிருக்கேன். இது வாட்டர் அப்சர்வ் பண்ணுற ஷீட்டு. நம்ம பிளேட்ஸ்லாம் கழுவுனதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணிலாம் இதில் வடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாண்ட்லேயே பிளேட்ஸ்லாம் வைப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா திங்ஸுமே இந்த கபோர்டில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேஸ்கெட் போட்டு கத்திரிக்கோல், அப்புறம் ஸ்பூன் இது எல்லாமே தனித்தனி பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கீழே டோர் மாதிரி செட் பண்ணி அரிசி ட்ரம்மும் இடிக்கிற குழவி இது எல்லாமே கீழே வச்சுருக்கேன். வெஜிடபிள் ரேக் வைக்கிற அளவுக்கு பிளேஸ் இருந்ததுனால இந்த இடத்துல வெஜிடபிள் ரேக் வச்சுட்டேன். கீழே வந்து ஒரு ஸ்டூல் போட்டு ஃப்ரூட் பேஸ்கெட்டையும் அந்த ஸ்டூல் மேலே வச்சுட்டேன். என்னோடய ஓல்டு கிச்சனில் கவுண்டர் டாப் ஓப்பனில் தான் இருந்துச்சு. இப்போ நான் செட் பண்ணும் போது இந்த மாதிரி ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம். நம்ம பாத்திரம் எடுக்கிற டைமில் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம என்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரியாமல் இருக்கும். இந்த நான் மாடுலர் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிச்சனில் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.